வியட்நாமின் பஞ்சாகர தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் ஆலோகாவுடன் இன்று அதிகாலை நாட்டை வந்தடைந்தனர். சமாதான தீவில் சமாதான பாத யாத்திரை நாளை ஆரம்பமாக உள்ள நிலையிலேயே தேரர்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெறும் இந்த சர்வதேச சமாதான பாத யாத்திரையின் முழுமையான ஒருங்கிணைப்பு பணிகளை சிரச ஊடக வலையமைப்பு முன்னெடுக்கின்றது. Global Walk for Peace in the Island of Peace, Sri Lanka. நாட்டுக்கு வருகை தந்த வியட்நாமின் பஞ்சாகர தேரர் உள்ளிட்ட குழுவினரை ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்க, சாசன சமய ஆசார விவகார அமைச்சர் கலாநிதி சுனில் செனவி உள்ளிட்ட குழுவினர் வரவேற்றனர். சர்வதேச சமாதான பாத யாத்திரையின் முழுமையான ஒருங்கிணைப்பை முன்னெடுக்கும் சிரச ஊடக வலையமைப்பின் சார்பாக கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளரும் கம்னத் தலைவருமான ஷவான் டனியல் மற்றும் MTB பிரதம நிறைவேற்று அதிகாரியும் கம்னத் பிரதி தலைவருமான யசரத் கமல் சிறி ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். Demi kebahagiaan semua makhluk, mari melangkah dalam kasih sayang. Datanglah dunia, walk for the many, walk for the light, to heal the world and end the night. Come, O world, for the joy of all. The spirit of peace is standing tall. Sabke hit ke liye karuna ki. அமெரிக்காவே යම්කිසි විශාල இந்த சமாதான பாத யாத்திரையுடன் அமெரிக்காவில் பாரியதொரு எழுச்சியும் புத்துணர்ச்சியும் ஏற்பட்டது. கலாசார ரீதியாக எமது இலங்கை சற்றே வித்தியாசமானது. இலங்கையர்களின் மனப்பாங்கும் மாறுபட்டது. அந்த மாறுபட்ட தன்மைக்கு ஏற்ப இந்த சமாதான பாத யாத்திரையை மிகவும் முக்கியமானதொரு பணியாக முன்னெடுக்க நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உண்மையில் இந்த பாத யாத்திரையில் பங்கு பெற்றுவதே எனது நோக்கமாக இருந்தது. ஆகவே வியட்நாமின் பஞ்சாகர தேரர் அமெரிக்காவில் பாரியதொரு அலையை உருவாக்க முடியும் என்றால் இலங்கையில் உள்ள பௌத்த மக்களுக்கு ஒரு செய்தியை, ஒரு சாதகமான செய்தியை எம்மால் வழங்க முடியும் என நான் நினைக்கின்றேன். நாம் அனுராதபுரத்திற்கு செல்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். அதன் பின்னரே அங்கு அந்த போதி மரக்கன்றை கையளிப்பதும் சிரச ஊடக வலையமைப்புடன் இணைந்து எமது ஸ்ரீமகா போதிக்கு அருகில் எமது தர்ம நிகழ்வு இன்றைய தினம் நடைபெறவுள்ளது. இது எந்த அளவிற்கு ஒரு அரிய வாய்ப்பு என்றால் இலங்கைக்கு புதியதொரு கோணத்தில் சிந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இதன் மூலம் கிடைக்கும் என நான் நினைக்கின்றேன். பாத யாத்திரை ஊடாக கடினமான முறையில் உடலை வருத்தி தூரத்தில் உள்ள கிராமங்களுக்கு எழுந்தருள்வதே புத்த பெருமானின் வழக்கம். புத்த பெருமானும் அவ்வாறே பயணித்தார். அந்த நடைமுறையை நாங்கள் இங்கே காண்கின்றோம். எனவே இந்த கைங்காரியங்களுக்கு திடமான மன உறுதி தேவைப்படுகின்றது. தம்புலியிலிருந்து கண்டிக்கும், கண்டியிலிருந்து கொழும்புக்கும் என சிங்கள, தமிழ், முஸ்லிம் மக்கள் வாழும் கிராமங்கள் மற்றும் நகரங்கள் ஊடாகவே இந்த பயணம் அமைய உள்ளது. எனவே இது பாரிய நல்லிணக்கம் மற்றும் சமாதானம் தொடர்பில் பௌத்த தர்மத்தின் ஆழமான செய்தியை முழு நாட்டிற்கும் கொண்டு செல்லும் ஓர் தருணமாக அமையும் என நான் நினைக்கின்றேன். உலகிற்கும் அந்த செய்தி கொண்டு செல்லப்படட்டும். அதனையடுத்து மகா சங்கத்தினர் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் விசேட வாகன பேரணியூடாக அத்தனகல்ல ரஜமகா விகாரையை நோக்கி பயணித்தனர். බොහෝ ජනයාගේ හිත සුව පිණිස එන්න ලෝකය එන්න datanglah dunia lihatlah kedamaian ini ketenangan hati damai yang abadi demi
நாட்டுக்கு வருகை தந்த வியட்நாமின் பஞ்சாங்கர தேரர் ஆலோகாவுடன் சிரசு தொலைக்காட்சிக்கு கருத்து தெரிவித்தார். உண்மையில் இவர் இவ்வளவு தூரம் நடந்தமை தொடர்பில் உலகம் முழுவதும் இவரை நேசிப்பவர்கள் பெரும் கரிசனை காண்பித்தார்கள். அதிர்ஷ்டவசமாக பலரது உதவி உபகாரங்கள் இவருக்கு கிடைத்தன. கால்நடை மருத்துவர்களிடமிருந்து இவருக்கான நல்ல பராமரிப்பு கிடைத்தது. எங்களைப் போலவே இந்த பிராணிக்கும் இந்த பயணத்தில் ஒரு மாபெரும் கைங்கரியம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். தேரர்களுடன் இணைந்து அவர் அந்த பணியை செய்கிறார். நடக்கும் போது எனது கால்கள் வலிக்கும் போதும் சோர்வாக உணரும் போதும் நான் அவரை பார்க்கிறேன். எங்களுக்கு இருப்பது 2 கால்கள், ஆனால் அவருக்கோ 4 கால்கள் உள்ளன. அவ்வாறென்றால் எங்களுக்கு ஏற்படும் வலியை விட 2 மடங்கு வேதனை நிச்சயம் அவருக்கு ஏற்படும். எனினும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த பயணத்தில் இருந்து அவர் பின்வாங்குவதில்லை. அதனை காணும் போதே எங்களுக்கும் தொடர்ந்தும் முன்னோக்கி செல்வதற்கான பாரியதொரு தைரியம் ஏற்படுகிறது. மற்றையது சமாதானம். சமாதானம் என்பது எவரேனும் வெளியிலிருந்து கொண்டு வந்து தரும் ஒன்றல்ல. அது ஒருவரது உள்ளத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒன்றாகும். மனிதர்கள் சமாதானத்தை தேடி வெளி உலகில் பாரிய போராட்டங்களை செய்கிறார்கள். இருப்பினும் அதனூடாக தற்காலிக ஆறுதல் மாத்திரமே கிடைக்கிறது. எமது மரியாதைக்குரிய தேரர்களால் கூட முழு உலகிற்கும் ஒரே நேரத்தில் சமாதானத்தை வழங்கிவிட முடியாது. இருப்பினும் எம்மால் ஒரு செய்தியை சொல்ல முடியும். நாங்கள் அனைவரும் வெளி உலகத்தை தேடி ஓடும் பாரியதோர் அவசரத்தில் இருக்கிறோம். எமது சுவாசம் பற்றி அல்லது இதய துடிப்பு பற்றி சிந்திப்பதற்கு கூட எங்களுக்கு நேரமில்லை. அதனாலேயே நாங்கள் இடக்கும் விரைவில் கோபப்படுகிறோம், எதிர்வினையாற்றுகிறோம். அதனூடாக நாங்கள் மேலும் துன்பப்படுவதும் உலகில் வெறுப்பை பரப்புவதும் மாத்திரமே நடக்கிறது. நாங்கள் உலகிற்கு வெறுப்பை வழங்கினால் இயற்கையிடமிருந்து எங்களுக்கு கிடைப்பதும் அழிவு மாத்திரமே. ஆகவே நாம் அனைவரும் இதனை விட சற்று நிதானமாகி நாம் உள்முகமாக பயணித்தால் இந்த உலகம் இதனை விடவும் பாரிய எழில் நிறைந்த இடமாக மாறும். அது மிகவும் எளிமையான விடயமாகும். நாம் அனைவரும் இணைந்து அதனை செய்வோம். அதனைத் தொடர்ந்து மகா சங்கத்தினர் அதனகல்ல ரஜமகா விகாரையை சென்றடைந்தனர். ලෝකය එන්න මෛත්‍රිය පතා එන්න ලෝකයාගේ නිවෙන සිත් පතා එන්න ලෝකානුකම්පාව පතා அதனகல்ல ரஜமகா விகாரையில் மகா சங்கத்தினர் வழிபாடுகளிலும் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சர்வதேச சமாதான பாத யாத்திரை தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதலாவதாக அமெரிக்கா, வியட்நாம், பிரான்ஸ், தாய்லாந்து போன்ற நாடுகளில் இருந்து வருகை தந்துள்ள எமது பாரிய குழுவினரை வரவேற்றமைக்கும் இந்த சமாதான பாத யாத்திரைக்காக வாய்ப்பளித்தமைக்கும் இலங்கை ஜனாதிபதிக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோன்று இலங்கை மற்றும் அமெரிக்க வரலாற்றில் முதற்தடவையாக தாதுக்கள் மற்றும் போதுமரக்கன்று ஒன்றை அமெரிக்காவிற்கு எடுத்து செல்லும் பணியில் பங்களிக்க கிடைத்தமை எமக்கு கிடைத்த பெரும் ஆசீர்வாதமாகும். இந்த புண்ணிய பூமியில் 6 நாட்கள் குறுகிய பாத யாத்திரையில் ஈடுபட வாய்ப்பு கிடைத்தமை தொடர்பில் நாம் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். இது குறுகியதோர் பயணம். எனினும் மகா சங்கத்தினர், அரசாங்கம், இலங்கையின் அனைத்து மக்களிடமிருந்தும் கிடைக்கும் இந்த அபரிமிதமான ஒத்துழைப்பினூடாக இந்த நாட்டிற்கும் முழு உலகிற்கும் அமைதியை ஏற்படுத்த முடியும் என நான் நம்புகிறேன். சமாதானத்தை விரும்பாதவர் யார்? நாம் அனைவரும் சமாதானத்தை விரும்புகிறோம். நாளை அல்லது மறுநாள் காலை எமது பாத யாத்திரை ஆரம்பமாகும்.
உங்களிடம் நான் சிறிய கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன். இந்த பாத யாத்திரை வெற்றியடைய வேண்டுமானால் அதில் பேணப்படும் அமைதி மிகவும் முக்கியமானது. எமது தேரர்கள் மிகவும் அமைதியாக தங்களது சுவாசம் மற்றும் காலடி தடங்கள் மீது கவனம் செலுத்தி இந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள். வீதியின் இருமரங்கிலும் உள்ள மக்களை நாம் ஆசீர்வதித்தாலும் நாம் சத்தம் எழுப்ப மாட்டோம். மதிய உணவு உட்கொள்ளும் இடத்தில் அல்லது இரவு ஓய்வெடுக்கும் இடத்தில் மட்டுமே நாம் மக்களுடன் உரையாடுவோம். எனவே இந்த சமாதான பாத யாத்திரையின் செய்தி சரியான முறையில் சமூகத்தை சென்றடைய வேண்டுமானால் ஒவ்வொரு அடியிலும் நமக்கு பின்னால் வர வேண்டாம் என பொதுமக்கள், யூடியூபர்கள், டிக்டாக்கர்கள், ஊடக நிறுவனங்களிடம் கௌரவமாக வேண்டிக் கொள்கிறேன். விழிப்புணர்வு இன்றி பெருமளவிலான மக்கள் எங்களை சூழ்ந்தால் அங்கு குழப்பமான நிலையே ஏற்படும். எமக்கு ஒத்துழைப்பு வழங்கும் தரப்பினர் தேரர்களுக்கு தண்ணீர் போத்தல்கள் அல்லது இனிப்பு பண்டங்களை வழங்க விரும்புவார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் அவற்றை வழங்கும் போதும் நீங்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். தயவு செய்து ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொள்ள வேண்டாம். தேரர்களையோ அல்லது ஆலோகாவை தொடுவதற்கு முயற்சிக்க வேண்டாம். வீதியின் இருபுறமும் அதிக மக்கள் இருக்கும் போது எமக்கு நடப்பதற்கான இடம் கிடைக்காது. எனவே எங்களை வீதியின் ஓரங்களுக்குள் தள்ளும் வகையில் செயற்பட வேண்டாம். கௌரவமாகவும் நிதானமாகவும் செயற்பட்டு புண்ணியத்தை பெறுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். People, supporters wanted to offer something like even a bottle of water or a piece of candy to the venerable